நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சுகமளிக்கும் ஆராத நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி கொண்டு வருகிறார். அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டு ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். எல்லாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவி வருகிற என் தேவாதி தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே இடைபடும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் ஆண்டவரே எங்கும் நிறைந்தவராக இருக்கிறீர். பூமி முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய கண்ணீரையும், ஒவ்வொருவருடைய கதறுதலையும், ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் என் தகப்ப நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். இந்த வேளையிலும் ஆண்டவரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் உதவி செய்கிற தேவன், நீர் கூப்பிடுவர்களுடைய கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக உம்முடைய கரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பல சாட்சிகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே செல்வதாக. நாளிலும் வெற்றி கொடி பிடித்திடுவோம் என்கிற பாடலை பாடுவோம். ஏன்னா நம்ம வெற்றியோடு இருந்து கொண்டு இருக்கிறோம். கடன் பிரச்சனை தான், வியாதி தான், ஆனாலும் அது நம்மை மேற்கொள்ளவில்லை. அதை ஜெயித்து நம்ம இதுவரை இருந்து கொண்டு இருக்கிறோம். எனவே உற்சாகத்தோடு வெற்றி கொடி பிடித்திடுவோம் அப்படிங்கிற பாடலை இணைந்து பாடுவோமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதானை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதானை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால்
கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈனச் செய்யும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அந்த வார்த்தையை இப்பொழுது தியானிக்க போகிறோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்துவிடுவோம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் செல்வோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடியிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த பாடலை கேட்டு நிச்சயமாக நம்மளை வழி நடத்துவார் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இன்று கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எழுப்ப போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன எழுப்ப போகிறார்? பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் 11வது அதிகாரத்தில் அங்கு லாசரு வியாதிப்பட்டு போயிருக்கிறான். லாசரு வியாதிப்பட்டு போயிருக்கிறான். அவனுடைய சகோதரி மார்த்தாள் தான் இயேசுவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறாள். தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இயேசு அவளோடு கூட அன்பாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பனாக லாசரு கருதப்படுகிறார். அந்த லாசரு வியாதிப்பட்டிருந்த உடனேயும் அவருடைய சகோதரி செய்தி அனுப்புகிறார்கள், உம்முடைய சிநேகிதன் வியாதிப்பட்டிருக்கிறான், வேகமாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு அங்கு தாமதமாக 2-3 நாட்கள் கழித்து அங்கு செல்கிறார். செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களோடு பேசுகிறார். பேசும் பொழுது அவர் சொல்றாரு, 11வது வசனத்தில் எல்லாம் பேசிட்டு இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவளை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அங்கு சொல்லப்படுகிறது, மரண வியாதியாயிருக்கிறேன். இயேசு கால தாமதமாக இருக்கிறார். அங்கு 2-3 நாள் இருந்துட்டு தாமதமாக அங்கு புறப்படும் போது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், அவனை நான் எழுப்பப் போகிறேன். நித்திரை அடைந்திருக்கிற லாசருவை நான் எழுப்பப் போகிறேன். அந்த லாசரு மரண வியாதி படுக்கையிலிருந்து இயேசுவுக்கு தெரியும் அவன் மரித்து போய்விட்டான். ஆனால் அவன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வியாதி அவனிடத்தில் வந்திருக்கு. அவன் மரித்து போவான். மரித்து போய் 4 நாட்கள் ஆன பின்பு அவனை உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். அதுதான் தேவ திட்டம். அப்படி அவர் அறிந்திருக்கிறதுனால அங்கு அவர்களுக்கு செய்தி வந்தது என்ன, அவன் வியாதி படுக்கையா இருக்கிறான், மரண படுக்கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி செய்தி வந்த உடனே இயேசுவுக்கு தெரியும் இப்போ அவன் மரித்து போய்விட்டான். அதான் இயேசு சொல்லுகிறார், நம்முடைய சிநேகிதன் நித்திரை அடைந்திருக்கிறான். நித்திரையா இருக்கிறான் என்பது தூக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நித்திரை அடைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். ஏன் அவன் நித்திரை அடைந்து போய் இருக்கிறான்?
அவன் ஒருவேளை தூக்கம்னே வச்சுக்கணும், தூக்கத்தில் இருக்கிற, தூங்கும் பொழுது நமக்கு எதுவும் தெரியாது. நல்ல அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது யார் வீட்டுக்கு வந்தாலும் தெரியாது, போனாலும் தெரியாது, யார் எந்த சாமான திருடிட்டு போனா கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழலெல்லாம் மனுஷர்களுடைய நித்திரை இருக்கு. ஏன்னா வேலை செய்த டயர்டில் தூங்கிருப்போம். அப்படி ஒரு தூக்கம், ஆழ்ந்த நித்திரை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சு விழாவிலிருந்து எலும்பே எடுத்துட்டாரு, அவனுக்கு தெரியலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தூக்கமும் இருக்கு, என்ன நடக்குன்னே தெரியாது. அதாவது அந்த நித்திரை எப்படிப்பட்ட நித்திரை, எப்படிப்பட்ட தூக்கம், ஒரு உணர்வற்ற நிலைமையில போன ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வற்ற, அறியாத, உணர்வில்லாத, தன் என்ன நடக்குன்னே தெரியாம இருந்து கொண்டிருக்கிற ஒரு நித்திரையா இருக்கிறவனை நான் எழுப்ப போகிறேன். அந்த நித்திரையை விட்டு அவன் ஒரு நித்திரையில் இருக்கிறான், உணர்வில்லாம இருக்கிறான், எழும்ப முடியாம இருக்கிறான். நான் அவனை எழுப்ப போகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி எழும்ப முடியாம இருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த கடன் பிரச்சனை என்னை சுற்றி இவ்வளவு இருக்கு, நான் எப்படி விசுவாசிப்பேன், இந்த கடனை அடைச்சி முடிச்சுட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். அவ்வளோதான், என் வாழ்க்கையில் எழுப்பவே முடியலை, அவ்வளோதான், இனிமேல் நித்திரை தான். லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான்ங்கிற மாதிரி நித்திரை அடையத்தான் செய்யணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்காகத்தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நித்திரை அடைந்திருக்கிற அவனை நான் எழுப்ப போகிறேன், எழுப்ப போகிறேன். அவனால எழும்ப முடியாது, நித்திரை அடைந்திருக்கிறான், அவனால எழும்பவே முடியாது. அவனை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலே எழுப்ப முடியாது. அப்படிப்பட்ட நித்திரையில் இருக்கிறவனை நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, அந்த நித்திரை அடைந்திருக்கிற லாசரு எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா 17வது வசனம் சொல்லுது, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று கண்டார். நித்திரை அடைந்திருக்கிற லாசரு இருக்கக்கூடிய இடம் கல்லறை. கல்லறையில் நித்திரை அடைந்திருக்கிற லாசருவை எழுப்பும்படியாக இயேசு வந்திருக்கிறார். கல்லறையில் இருக்கக்கூடிய லாசருவை எழுப்புவதற்கு. அப்போ கல்லறையில் இருக்கிற லாசரு அவன் மரித்த நிலைமையில இருக்கா, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கல்லறையினுடைய அனுபவத்தில் தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கல்லறையில எப்படி லாசரு நித்திரையா இருக்கிறான், அவன் நான் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறேன், என் நிலைமை எப்படி இருக்கு, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கே தெரியல. ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் இந்த பாவத்துல உழண்டு போயிருக்கிறேன், ஏன் இந்த வியாதியில இப்படி போயிருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதை குறித்து நம்ம பார்த்தா, நம்ம மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இந்த கல்லறையில் இருக்கிற அனுபவஸ்தர்களை குறித்து அங்கு போடப்பட்டிருக்கு. கல்லறையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. ஒரு மனுஷன் இயேசுவுக்கு எதிர்பட்டு வருகிறான். அந்த மனுஷனுடைய குடியிருப்பு, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உறைவிடம், அவனுடைய தூங்குமிடம், அவனுடைய மறைவிடம் எல்லாமே கல்லறை. அப்படி கல்லறையில் குடியிருக்கிற
ஒருவன் இயேசுவுக்கு எதிர்ப்பட்டு வருகிறான். இதே போலதான் கல்லறையில அந்த லாசரு நித்திரையாய் கிடக்கிறான். அவனுக்கு தெரியல நான் எங்க கிடக்கிறேன். இதே போல கல்லறையில இருக்கிற அனுபவத்துல நாமோ நம்முடைய குடும்பமோ சென்று கொண்டிருக்கலாம். கல்லறையில குடியிருக்கிற அந்த மனுஷனை போல அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததா? 5வது வசனம் சொல்லுது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கல்லறையில் நித்திரையா இருக்க லாசருவை போல இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? கூக்குரல் இடுகிற ஒரு வாழ்க்கை. கூக்குரல். அந்த கல்லறையில் குடியிருக்கிறவன் கூக்குரல் இட்டு கொண்டிருப்பான். இரவு பகல் எப்பவுமே பார்க்க மாட்டான். எப்பவும் கூக்குரலின் சத்தம் அங்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த கல்லறையில குடியிருக்கிற வாழ்க்கையில இருக்கிறவர்களுடைய வீடுகளில கூக்குரலின் சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்ப என்ன கூக்குரலின் சத்தம் அங்கு கேட்கிறது? அந்த கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அங்கு நித்திரை அடைந்திருக்கிற உங்களை எழுப்ப இயேசு சித்தம் உள்ளவராக உங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறார். என்ன கூக்குரலின் சத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதுல 20வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சோதம் குமர பட்டணத்தில் ஒரு கூக்குரல் எழும்பி அது தேவ சமூகத்திற்கு போய் அவர்கள் இறங்கி வந்து அந்த கூக்குரலின்படி அங்கு நடக்குதா இல்லையா என்று சொல்லி பார்க்க வருகிறார். அங்கு என்ன பாவம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோதம் குமரா பாவம் அது மிகவும் அந்த பாவம் கொடிதா இருக்கிறதாம். அந்த பாவம் கொடிதான பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்தின் விளைவாக உடைய கூக்குரல் அவ்வளவு வான பரியந்தம் எட்டுகிறது. பரலோகத்திலிருந்து தேவனே கீழே இறங்கி வர வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூக்குரல், பாவத்தின் மூலமாக வரக்கூடிய கூக்குரல். அங்கு 2 தேவதூதர்கள் வருகிறார்கள். அந்த பட்டணத்தை பார்த்து அவர்கள் அந்த பாவம் செய்திருக்கிறார்கள், அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவதூதர்கள் வருகிறார்கள். லோத்து அவர்களை தன்னுடைய வீடுகளில் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அப்பம் தண்ணீர் எல்லாம் புசிக்க கொடுத்து இங்க தங்குங்க அப்படின்னு சொல்லுகிறார். அங்கு ஜனங்கள் முழுவதுமாக பட்டணத்தில் அத்தனை ஜனங்களும் வந்து கூடி விடுகிறார்கள். இவனுடைய கதவை உடைப்பதற்கு இவனை நெருக்குகிறார்கள். அந்த 2 பேரையும் வெளியில அனுப்பு, அவர்களை நாங்கள் அறிய வேண்டும். ஓரினை சேர்க்கை பாவம். வசனம் சொல்லுகிறது, சிறியோர் முதல் பெரியோர் வரை 2 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 2 பேரை அனுபவிக்க வேண்டும், அவர்களை பலாத்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டணத்தில் உள்ள சிறுவர் பெரியவர் அத்தனை பேரும் கூடியிருக்கிறார்கள். லோத்து சொல்றான், வாலிப பெண்கள் என்கிட்ட இருக்கிறாங்க, கன்னி பெண்கள் இருக்கிறாங்க, அவளை உங்கள்கிட்ட விடுறேன், அவர்களை நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, ஆனா விருந்தாளிகளாக வந்த அவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாவம் உணர்வுல தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள். தேவன் இந்த பட்டணத்து பாவத்தை அறிந்து அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறது கூட தெரியல.
அது கூட தெரியாம அவர்கள் மதி மயங்கி போய் இருக்கிறார்கள். நித்திரை அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். லாசரு எப்படி கல்லறையில நித்திரை அடைந்தவனாய் காணப்பட்டானோ, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறேன் அறியாமல் இருந்து கொண்டு இருந்தானோ, அதே போல இந்த ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடப்பதை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அழிய போகிறோம், கொஞ்ச நேரத்தில் நம்ம அழிய போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை அறியாதவர்களாக, உணர்வில்லாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை, அப்படிப்பட்ட பாவத்தினால உள்ள கூக்குரலை தேவன் கேட்டு இறங்கி வந்தார். அந்த நேரத்தில் சோதம் கோமோரா பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவன் இறங்கி வந்தார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்தது எதற்காக? என் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், என் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறார்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், இவர்களை இந்த தண்டனையிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்றால் நான் இறங்கி போக வேண்டும். நான் மனிதனாக அவதரித்து என்னை பரிசுத்த பலியாக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் பலியானது நிமித்தமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம விலை கிரயமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் அதை அறியாத ஜனங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும், பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்க முடியும் என்றால் நமக்காக மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவாலதான் முடியும் என்பதை அறியாமல், இன்னும் உணராமல் கல்லறை அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த கூக்குரலின் சத்தம் இன்னும் செவிகளில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதான் ஆண்டவர் அழைக்கிறார். மனம் திரும்புகிற பாவி நிமித்தமாக அவர் விருப்பப்பட்டு வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ இந்த பாவத்தில் எதனால விழுந்து போய் கிடக்கிறாய், எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால நான் பாவத்தில் விழுந்து கிடக்கிறேன், அல்லது நான் துக்கத்தில் இருக்கிறேன், நான் போதையில் விழுந்து போய் கிடக்கிறேன், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து அது நிமித்தமாக மேலே அந்த கூக்குரல் எட்டி கொண்டு இருக்கிறது. உங்க குடும்பத்தில் கேட்கிற அலறின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் எழும்பி இருக்கிற அந்த கூக்குரலின் சத்தத்தை தேவன் கேட்டு இருக்கிறார். அதிலிருந்து விடுதலை செய்யும்படியாக இயேசு இறங்கி வந்திருக்கிறார். நான் என் ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும், நான் இவர்களுக்காக மரித்து இருக்கிறேன், நான் இவர்களுக்காக என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி இருக்கிறேன், நான் இவர்களுக்காக அவமானப்பட்டேன், நான் இவர்களுக்காக அடியை சகித்து கொண்டேன், என்னுடைய உடல் முழுவதுமாக பிற்கப்பட்ட நிலம் போல, உழப்பட்ட நிலம் போல ஆக்கப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என் ஜனங்கள் பாவத்தில் அழிந்து போய்விடக் கூடாது, என் ஜனங்கள் நரகத்துக்கு நேராக சென்று விடக்கூடாது என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அந்த கூக்குரலின் சத்தம் ஒரு சகோதரனை தெரியும். நல்ல தொழில் செய்கிற ஒரு சகோதரன் முற்றிலுமாக பாவ வாழ்க்கையில, குடி பழக்கம் அவருடைய வாழ்க்கையில வந்து அது நிமித்தமாக எப்பொழுது குடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிட்டது. கைகால் நடுக்கம், என்னால் குடிய விட முடியல, நான் என்ன செய்வது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதனால அவர் என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு என் வீட்டில் இந்த பிரச்சனை வந்துருச்சு அதனால குடிக்கிறேன், இன்னைக்கு இங்கே சந்தோஷமா இந்த பிறந்த நாள் வந்துருச்சு, கல்யாண நாள் வந்துருச்சு அதனால குடிக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி 24 மணி நேரம் குடியை குடித்து கொண்டிருந்தார். இப்படி குடித்து கொண்டு வீட்டில் என்ன யாதுன்னு பார்க்காத நிமித்தமாக அவளுடைய மனைவி இன்னொருவரோடு தொடர்பு கொண்டு அவன் அவளை ரொம்ப அன்பாக, பாசமாக, அளவுக்கு அதிகம் நேசத்தோடு அவளை பார்த்து கொண்டது நிமித்தமாக இவளுடைய இருதயம் அவனை சார்ந்து விட்டது. அவனோடு கூட வெளியே போய்விட்டாள். வெளியே போய் அவன் என்ன செஞ்சுட்டான்னா இன்னொரு நண்பரோடு பழக்கம் பண்ணி விட்டு விட்டான். அப்படியே தொடர்ச்சியாக அவளுடைய வாழ்க்கை சீரழிந்த நிலைமையில காணப்படுகிறது.
இப்ப அந்த குடும்பத்துல பிள்ளைகள் கூக்குரல் இடுகிறது, ஐயோ எனக்கு அப்பா எங்கே, ஐயா எனக்கு அம்மா எங்கே, எனக்கு ஏதாவது பண்ட வேணுமே, எனக்கு ஏதாவது ஆகாரம் வேணுமே, எனக்கு உடை வேணுமே, நான் என்ன செய்வது? பிள்ளைகள் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறது. தேவன் இந்த கூக்குரலை எல்லாம் கேட்டிருக்கிறார். கூக்குரலை எல்லாம் கேட்டிருக்கிறார். இன்னும் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகத்துல நீதிமொழிகள் 20:1 சொல்லுது, திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. மதுபானம் அமளி பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கூக்குரல், எந்த வீட்டில் போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறார்களோ, எந்த வீட்டில் விபச்சாரம் வேசித்தனத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் சூதாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கூக்குரல் தான் கேட்கும். எப்பவும் சத்தம், கூக்குரலின் சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு அதிலிருந்து விடுதலை செய்யும்படியாக இயேசு இறங்கி வந்திருக்கிறார். அன்று தேவதூதர்கள் இறங்கி வந்தது போல இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பலியாகி சென்றிருக்கிறார். மீண்டுமாக என் பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறாங்க, அவர்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பி நித்திரையா இருக்கிற லாசருவை எழுப்ப போகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். உங்க வீட்டில் யாரெல்லாம் பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, சூதாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ, உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களை நித்திரை நின்று எழுப்பும்படியாக வந்திருக்கிறேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். இயேசு மேல ஆண்டவரே நான் இதை விசுவாசிக்கிறேன்ப்பா, என் குடும்பத்தில் இப்படி துன்மார்க்கமான பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் கணவனாகட்டும், என் மனைவியாகட்டும், என் பிள்ளையாகட்டும், என் பெற்றோராகட்டும், இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் அப்பா, நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் இயேசு நிச்சயமாக அவர்கள் எழுப்பி விடுவார். நித்திரையா இருக்கிறவர்களை நிச்சயமாக இயேசு எழுப்பி விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 12வது வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில், செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று. கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று. முதல்ல பார்த்தோம், சிறியவர் முதல் பெரியவர் சேர்ந்து 2 பேரை அறிய வேண்டும், அவர்களை பலாத்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூடி நின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். இன்றளவும் அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கேங் ரேப் என்று சொல்லி நம்ம நியூஸ் பேப்பர்ல டிவியில் அதிகமாக நியூஸ்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த கூக்குரலின் சத்தம் எல்லாம் அவருடைய சந்ததியில் எட்டிக்கொண்டே இருக்கிறது. என் ஜனங்கள் எப்படிப்பட்ட மிருக குணமுள்ளவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். ஐயோ, அலறலின் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு என் பிள்ளைகளை நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அடுத்து மூல வியாதியினால உண்டான பெரும் கூக்குரலின் சத்தம். வியாதியின் மூலமாக அநேக கூக்குரலின் சத்தத்தை நம்ம கேட்க முடிகிறது. சமீப காலமாக கேன்சர் நோயிலிருந்து அநேகர் மரித்து போனதை நம்மால பார்க்க முடிகிறது. அநேகர் மரித்து போகிறாங்க. கேன்சர் நோய் எப்படி வந்ததுன்னு தெரியாது. சமீபத்தில் கூட ஒரு சகோதரி கேன்சரால் மரித்து விட்டார்கள். கடந்த மே மாதம்தான் அவர்களுக்கு கைகாலெலாம் வலி அப்படின்னு தான் போய் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அடுத்து திருப்பி ரொம்ப சிவியரா வந்த உடனேயும் ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் பார்த்தாக்கு அப்புறம் தான் தெரியுது, கேன்சர் கட்டி உடம்பு முழுவதுமாக கேன்சர் நோய் பரவி விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி 1ஆம் தேதி மரணம் அடைந்து விட்டார்கள். கேன்சர் திடீர்னு. அதுபோல இருதய நோய், இருதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். இப்படி ஒவ்வொரு நோயாக அதிகமாக பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலிருந்து கூக்குரல் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. மரண ஓலங்கள், அதன் மூலமாக வருகிற கூக்குரலின் சத்தம் கர்த்தருடைய செவிகளில் இறங்கி எழுப்ப போகிறேன்.
வியாதியாய் கிடக்கிற, வியாதியாய் படுக்கையில் கிடக்கிற என் பிள்ளைகளை நான் எழுப்ப போகிறேன் என்று சொல்லி இயேசு வைராக்கியத்தோடு வந்திருக்கிறார். வைராக்கியத்தோடு. நிச்சயமாக 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாக. அப்போ அவளுடைய கூக்குரல் எப்படி இருந்திருக்கிறோம், உதிர போக்கு. அப்ப எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. ஒரு உபவாச ஜெபத்திற்கு போகும் பொழுது அங்கு ஒரு சகோதரி உதிரப்போக்கால பாதிக்கப்பட்டு அங்கு ஊழியருக்கு போன் போட்டு நான் ஜெபித்தேன். அந்த ஊழியர் இடத்துல 10 நாள் அவர்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருந்ததுதான். அந்த 10 நாள்ல என்னால் எழும்ப முடியல, ரொம்ப சோர்வாயிட்டேன், நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இயேசு கிருபையாக இறங்கினார். அங்க ஊழியர் பாரத்தோடு ஜெபித்த பொழுது ஒரு வல்லமை மேல இறங்கினது போல தோன்றியது. அப்பவே நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஏதோ ஒரு நம்ம சரீரத்தில் இருக்கு. சாயந்தரம் வரைக்கும் பார்க்க உதிரப்போக்கு வரல. இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார், இயேசு சுகத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அவர்கள் சந்தோஷமாக சாட்சி பகிர்ந்தார்கள். அப்ப அவ்வளவு 10 நாள்லே அவங்க அவ்வளவு வேதனைப்பட்டு அவ்வளவு பலவீனப்பட்டு போய்விட்டார்கள் என்றால் 12 வருஷமாக அந்த பெரும்பாடோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரி, அந்த வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரியினுடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அது அவர்களுக்குள்ள வேதனை. இன்னொன்று, என்னுடைய ஒரு நல்ல தெரிந்த சகோதரர் வாயில புற்றுநோய் வந்து இந்த பகுதி முழுவதுமாக முற்றிலுமாக ஓட்ட மாதிரி விழுந்துருச்சு. ஓட்ட மாதிரி விழுந்து அப்பவும் அவர் பீடி புகைப்பதை நிறுத்தவில்லை. அப்படியே முக்காடு போட்டுட்டே வருவாங்க. அண்ணா என்ன முக்காடு போட்டு வந்திருக்கிறீங்க, என்ன எனக்கு அவர் கேன்சர் நோய் வந்திருக்கு எனக்கு தெரியாது, என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அப்படி லேச தூக்கி காமிச்சார். பார்த்தா அப்படியே ஓட்ட ஃபுல்லா தெரியுது. என்னண்ணா அப்படிங்க, கேன்சர் நோய். அண்ணா இது வலி இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா, ரொம்ப நாளா இருக்கிறதுனால அப்படியே மறத்து போச்சு, வலி எதுவுமே எனக்கு தெரியல. பின்ன ஏன் கேன்சர் நோய் வந்திருக்கு, பீடி அடிக்கிறீங்க, என்ன செய்ய, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், பீடி அடிக்கிறது இந்த பக்கமா புகை வருது. அவ்வளவு தூரத்துக்கு வேதனையோடு சொன்னார். அப்ப எவ்வளவு அவர் வேதனைப்பட்டு இருப்பார். அந்த வேதனையே மறந்து போச்சு, உணர்வில்லை. அவ்வளவு வேதனை, சைடு ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஆனாலும் அந்த வேதனையில அவர் ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ வியாதினால உணர்வில்லாத நித்திரைகள் அடைந்தவர்களாய் காணப்படுகிற இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்புவேன் என்று சொல்லி இறங்கி வந்திருக்கிறார். நிறைய நம்ம பார்க்கிறோம். ஒரு சகோதரி கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து சுகம் பெற்று வந்து சாட்சி சொன்னாங்க. சாட்சின்னா இந்த மாதிரி சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா திரும்ப அவர்களுக்கு பார்த்தா சரீரத்தில் திருப்பி வேதனை, திருப்பி கஷ்டம். அடுத்து பார்த்தா ஒருவேளை கேன்சர் இன்னும் இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. டெஸ்ட் அனுப்பணும், வைக்கணும். அவங்க சொன்னாங்க, இயேசு சுகத்தை கொடுத்திருக்கிறார், இயேசு என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். மரண படுக்கைக்கு சென்ற என்னை இயேசு அந்த இதிலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தார் என்றால் மீண்டுமாக அதே நோயினால பாதிக்கப்பட என்னால் முடியாது, அது நடக்கவும் நடக்காது. வைராக்கியமாக அவர்கள் இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். என் பலகீனம் மாறும், அது நோய் கிடையாது, பயாப்சி எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம், எது வரைக்கும் இயேசு என்னோட உயிரோடு வைத்திருக்கிறாரோ, சுகபத்திரத்தோடு வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக ஜெபித்து கடைசியில் சாட்சி சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தோணி இருக்கு, இப்போ பயாப்சி அனுப்புவோம். பயாப்சி அனுப்பியிருக்காங்க, நோய் எதுவுமே இல்லை, எந்த அறிகுறியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கு ரிப்போர்ட் வந்துதான். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துகிறார்.
12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்தார். அதே போல இந்த சகோதரிக்கு 2வது முறை அது வந்துருச்சு அப்படின்னு டாக்டர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு விடுதலையை கொடுத்தார். 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தருகே நின்று கொண்டு இருக்கிறான். அவன் இயேசு அவனிடத்துல போய் நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவன் இருதயத்துல எவ்வளவு குமுறல் இருந்துச்சுன்னா, இதுவரைக்கும் வந்தவங்க யாருமே அவர்கிட்ட போல கேட்கல. அவன் சொல்லக்கூடிய காரியம், குளத்தை கலங்கின உடனேயும் முந்தி எனக்கு முன்பாக இறங்கி விடுகிறார்கள், என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை. அவன் தன்னுடைய பலவீனத்தை சொல்றான். 38 வருஷமா கிடந்து 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 இப்ப என்னால் அங்க போக கூட முடியும். குளம் கலக்கப்படுது தெரியுது, குளம் கலக்குதாங்க. இப்ப இறங்கிட்டேன்னா சுகம் பெறுவேன். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் கிடைக்குமா? இப்ப நான் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா எனக்கு முன்பாக இறங்கி விடுகிறார்கள், சுகம் பெற்று சென்று விடுகிறார்கள். 38 வருஷமா இவன் மாத்திரம் அந்த இடத்துல பெதஸ்தா குளத்துல கடந்திருக்கிறான். ஒருவேளை தேவதூதன் கலக்க வரும்பொழுது ஒரு பார்த்துருந்தான்னா அவன் கூக்குரல் இருப்பான், ஐயா ஐயா கொஞ்ச நேரம் போருங்க, நான் இறங்கி வந்திருக்கிறதே, அதுக்கு அடுத்து கலங்கன்னு கூட கத்தி இருக்கலாம். ஐயா யாராவது என்னை கொண்டு போங்களேன் கத்தி இருக்கலாம். 38 வருஷமா அப்படியே கிடக்குறான் பெதஸ்தா குளத்தண்டையிலே. சுகம் கிடைக்கிறதுக்கு பக்கத்துல தான். குளம் கலக்கப்படணும் உடனே உள்ள இறங்கியாச்சுன்னா சுகம். கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அநேகர் சுகம் பெற்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவன் மாத்திரம் சுகம் பெறாமல் 38 வருஷமா கிடக்கிறான். அப்போ எவ்வளவு மனசு குமுறல் வேதனைப்பட்டு இருப்பான். அதே போல நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா, ஐயா எனக்கு பின்னாடி அவனுக்கு வந்தவங்கெல்லாம் சுகம் பெற்று போறாங்க, எனக்கு இதுவரைக்கும் சுகம் கிடைக்கலையே. இன்று உங்களை எழுப்ப போகிறார். நித்திரையாய் நீங்க வியாதியில கிடக்கிற உங்களை கர்த்தர் எழுப்பும்படியாகத்தான் வந்திருக்கிறார். எழுப்ப போகிறேன். சிநேகிதனாகிய லாசரு நித்திரையா இருக்கிறதுல அவனை எழுப்ப போகிறேன். நித்திரை அடைந்திருக்கிறவனை நான் எழுப்ப போகிறேன். வைராக்கியமாக சொல்லி வந்து அவனை எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக நீங்கள் இருந்தாலும் இயேசு இன்று அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை எழுப்ப வந்திருக்கிறார். பாவத்தில் கிடக்கிற, பாவத்தில் நித்திரா இருக்கிற அவர்களை எழுப்ப போகிறார். வியாதியில் நித்திரை அடைந்தவர்கள் போல உணர்வில்லாதவர்களா நீண்ட நாள் ஆயிடுச்சு, இனிமே அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கிற உங்களை இயேசு எழுப்ப போகிறார். அடுத்து யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் நம்ம பார்த்தா, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 5வது அதிகாரம் அதில் 4வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 4வது வசனம், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகள் கேட்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேலைக்காரருடைய கூலி அநியாயமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறது. வேலை செய்கிறவனுடைய கூலி மாலைக்குள்ளாக அவன்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அந்த பணத்தை வச்சு தான் அவன் சாப்பிடணும், அந்த பணத்தை வச்சு தான் அவன் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால அவன் கூலி இருக்கக்கூடாது, கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தா நிறைய சம்பளம் கிடைக்கல, எனக்குள்ள கூலி இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற அநேகரை பார்க்க முடிகிறது. ஒன்று சம்பளம் கிடைக்கல,
இன்னொன்று, வாங்கின சம்பளம் எப்படி செலவாகுதுன்னே தெரியல. பொத்தல் பையில போட்டது போல போய்கொண்டு இருக்கு, நான் என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இதே போல உங்களுடைய வாழ்க்கையில வீண் செலவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கா? கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படலே, தொழில் நஷ்டத்தில் போய்கொண்டிருக்கே, கடன் பிரச்சனையால தவித்து கொண்டிருக்கிறேனே, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதோ ஒரு கூலி உங்களுக்கு கிடைக்கிறது பாக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலனாக கூட இருக்கலாம். அந்த கூக்குரலின் சத்தம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன், அவர் கொடுக்கக்கூடிய சுதந்திரம், அது கிடைக்கலையா? கற்பத்தின் கனி இல்லாம எத்தனையோ பேர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூக்குரல் எல்லாம் கர்த்தருடைய சந்ததியில எட்டி நான் அவர்களை எழுப்ப போகிறேன். அவர் எந்த குறைவுகளோடு இருந்து கொண்டு இருக்கிறார்களோ, கூலி கிடைக்கல, சம்பளம் இல்லை, வீட்டில் ஆகார குறைவு, தரித்திரமான சூழ்நிலை, கடன் பிரச்சனை, அல்லது இல்லாமை சமாதான குறைவுகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு குறைவுகள் திருமண தடையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில கூலி கிடைக்காமல் இருக்கலாம், பலன் கிடைக்காமல் இருக்கலாம். அந்த பலனை கிடைக்காத நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போய் கிடக்கிறீர்கள், சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக எலியா தீர்க்கதரிசி இருந்தாலும் அவன் எசபேலுடைய ஒரு வார்த்தையின் நிமித்தமாக நாளை இந்நேரம் உன் தலை உடல்ல இருக்காது என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் அவன் சோர்ந்து போய் சூரச்செடியில படுத்து கொண்டு நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கிடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய சோர்வுக்கு காரணம் என்ன? வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் சரி, நாளை என்னுடைய உயிர் போயிருமே, எனக்கு இதுவரைக்கும் கிடைத்த பலன் என்ன அப்படின்னு சொல்லி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எந்த பலன் உங்களுக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, இரண்டத்தனையாக கொடுக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். யோபு அப்படித்தான் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நிச்சயத்தோடு அவன் இருந்தபடியினால கர்த்தர் அவனுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்றால் நீங்கள் எந்த பலன் குறைபட்டு போயிருக்கிறீர்கள்? எந்த ஆசீர்வாத குலைச்சல் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது? ஒரு சகோதரர் ஒரு நல்ல வேலையில் லட்சத்துக்கு கிட்ட சம்பளம் வாங்கி கொண்டிருந்த நபர் திடீர்னு ஒரு சூழலை உருவாகி வேலை இல்லாமல் போயிடுச்சு. வேலை இல்லை அப்படின்னு திடீர்னு வேலைக்கு போன இடத்துல மேனேஜர் கூப்பிட்டு, இன்னையிலிருந்து உங்களுக்கு வேலை இல்லை, நாளையிலிருந்து கூட சொல்லலை, இன்னையிலிருந்து உங்களுக்கு வேலையே கிடையாது, நீங்க போகலாம், நேற்றோடு உங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, சார் எனக்கு நீங்க சொல்லலை, எதுவுமே சொல்லலை, திடீர்னு என்ன இப்படி வேலையை விட்டு நீக்கினீங்கன்னா நான் எங்க போவேன், என்ன செய்வேன்? அவர் சொல்லியிருக்காரு, நீங்க யாருக்கு இல்லைன்னா இல்லை, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே இந்த சகோதரர் என்ன செய்திருக்கிறாரு, ரொம்ப சோர்ந்து போனார், என்ன செய்ய தெரியல. இப்போ வீட்டுக்கு போனால் மனைவி பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நான் இப்போ ஆஃபீஸுக்குன்னு வந்தாச்சு, வந்த இடத்துல வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ திருப்பி எனக்கு வேலை கிடைக்கல வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் பிள்ளைகள் மனைவியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, வேதனைப்படுவார்களே. ஏன்னா வீட்டுக்கு போனால் ஏன் வந்த, அப்போ உடல் சரியில்லையா, வா ஹாஸ்பிட்டல் போவாங்க, அப்போ என்ன செய்வோம்? இப்படி பல குழப்பத்தின் மத்தியில் அவர் என்ன செஞ்சார், நேர கார் எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்திருக்கிறார். வரும்பொழுது ஒரு தேவாலயத்தில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அடித்து வசனம் சொல்லக்கூடிய
ஒரு மணி இருந்தது. அங்கு மணி அடித்து வசனம் சொல்லி, அந்த சொன்ன வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். சொன்ன உடனேயும் அந்த வசனம் ஒரு வாயில விழுந்துருச்சு. என் வழியை கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கணும். நான் எங்க போறேன்? நான் என் வீட்டுக்கு போகணும். என் வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டுக்கு போகாம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்த நேராக எங்க சத்தம் கேட்டுச்சோ அந்த தேவாலயத்துக்கு போயிட்டார். அந்த தேவாலயத்தில் போய் காலையிலிருந்து அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணியிருக்காரு. மாலை வரைக்கும். மாலை வர ஜெபம் பண்ணிட்டு வெளியில கீழே இறங்கி இருக்கிறாரு. அங்க ஒரு சகோதரர் வந்திருக்கிறாரு. வந்த உடனே பார்த்து, பிரதர் என்ன திடீர்னு நீங்க எங்க சர்ச் பக்கமாக வந்திருக்கிறீங்க, என்ன ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு. ஒன்று இல்லை, ஆஃபீஸ் போகல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சர்ச்சுக்கு வந்தேன். இல்லையே, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கல, என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு. இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை அப்படின்னு. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்களேன், ஒரு வேளை என்னால் முடிஞ்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். உடனே சொல்லிருக்காரு, ஐயா பிரதர் உங்கள்கிட்ட சொல்கிறதில்ல, என்ன செய்ய, சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி காலைல ஆஃபீஸ் போனேன், வேலை இல்லை போங்க அப்படின்ட்டாங்க. அதனால நான் வந்துட்டேன். வீட்டுக்கு போனால் கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்கிட்டலாம், என்ன சொல்லன்னு தெரில. அதான் ஆஃபீஸ் டைம் வரைக்கும் இங்கே ஜெபம் பண்ணுவோம். இங்கே ஒரு வார்த்தை வந்தது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு அப்படின்னு சொல்லி வந்தது. உடனே அவற்றையே ஒப்புவிச்சிருவோன்ட்டு இங்கே வந்தேன், சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கை விடுங்க அப்படின்னு. என்ன பிரதர், இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காகத்தான் வேலைக்கு நாங்களும் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்கள் கம்பெனியில். வாங்க, உங்களுக்கு சம்பளம் வந்து 1.5 லட்சம் ரூபா. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. உன்னை என்ன, நிச்சயமாக வாங்க அப்படின்னு சொல்லி உடனேயும் நீங்கள் நாளைக்கே ஆஃபீஸ் எப்போ ஆஃபீஸ் போகிறது மாதிரியே வந்துடுங்க, நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வருவோம். நானும் இதுக்கு தான் யாராவது கிடைப்பாங்களான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இன்டர்வியூ வச்சுருந்தோம். இன்டர்வியூவில் வந்தவங்க யாருமே சரியில்லை, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களை மாதிரி ஆட்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லி மறுநாள் ஆஃபீஸ்க்கு எப்பவும் போகிற மாதிரி போயிருக்கிறாரு. வீட்டில் எதுவும் சொல்லலை. போயிட்டு அதெல்லாம் போயிருக்கிறாரு. நேராக அங்கே அவரை பார்த்தோடனே அவர் நேராக ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்காரு. இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க, இப்போவே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி 1.5 லட்ச ரூபா சம்பளம் எல்லாத்தையும் எழுதி அவங்க ஆர்டர் கையில் கொடுத்துட்டாங்க. அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக உடனே சர்ச்சில் வந்து சாட்சியெல்லாம் சொல்லிட்டு அங்கே உபாச கூட்டத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் போட்டு நல்லா திருப்தியாக செய்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை எழுப்பும்படியாகத்தான் அதான் அந்த சாட்சியெல்லாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். எனவே அந்த இயேசு உங்களை எழுப்பும்படியாக வந்திருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி பாருங்க. நித்திரையா இருக்கிற லாசருவை எழுப்ப போகிறேன் என்று சொன்னவர் உங்களை எழுப்பும்படியாக எந்த விதத்தில் நீங்கள் குறைவுபட்டு போயிருக்கிறீர்கள், என்ன கூக்குரல் உங்கள் வீடுகளில் எழும்பி கொண்டு இருக்கிறது? ஒருவேளை பாவத்தினால துன்மார்க்கமான வாழ்க்கையினால உங்களுடைய வீடுகளில் கூக்குரல் சத்தம் கேட்கிறதா? அந்த கல்லறையில் இருக்கிறவர்கள் அந்த சகோதரன் கூக்குரல் இட்டு கொண்டு இருந்தான். அதே அனுபவத்தில் இருந்த கல்லறையில் இருந்த லாசரு, நித்திரையா இருந்த லாசருவை எழும்ப பண்ண போகிறேன் என்று சொன்னவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைந்திருக்கிற அந்த காரியத்திலிருந்து உங்களை எழுப்பும்படியாக வந்திருக்கிறார். இயேசுவே, யாரெல்லாம் பாவத்தில் உழண்டு போய் கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் வியாதியில் உழண்டு போய் கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் அசுத்த ஆவியின் பிடியில் விழுந்து போய் கிடக்கிறார்களோ, அப்பா சமாதான குலைச்சலோடு இருந்து கொண்டு இருக்கிறார்களோ, இப்பொழுதே உம்முடைய கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக. இயேசுவே, சுகத்தை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, அற்புதத்தின் தேவன் தாமே அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாகட்டும்பா, ஒரு சுகம் உண்டாகட்டும்பா. எழுப்ப பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, எழுப்புவீராக, பிள்ளைகளை எழுப்புவீராக.
வியாதியில் கிடக்கிறவர்களை எழுப்புவீராக. பாவத்தில் உழண்டு போய் கிடக்கிறவர்களை எழுப்புவீராக. அசுத்த ஆவியின் பிடியில உழண்டு போய் கிடக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே எழுப்புவீராக. அற்புதம் செய்வீராக. தகப்பனே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.